சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி படம் வருதுன்னு வச்சிங்களேன் ஷூட்டிங்கில் அந்த நடிகை வந்து 48 நாள் விரதம் இருக்கிறார், கரிமீனை ஒதுக்கி வைத்து விட்டார்லாம் நியூஸ் வரும், படிச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு சினிமா ரிப்போர்ட்டர் நண்பர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு பக்தி பட ஷூட்டிங்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. போய் பேட்டி எடுக்கலான்னு இடைவேளை நேரம் அப்படின்னு அப்போலாம் ரொம்ப கேஷுவலாக பத்திரிகை ரிப்போர்ட்டரை சந்திப்பாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு போல் சிக்கன் மட்டனை வச்சுக்கிட்டு வெட்டிகிட்டு இருக்குதான் அது. அதாவது செய்தியை பரப்புறது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதோடைய இன்னொரு வருஷம்தான் ஒரு வார்த்தை என்னன்னா கண்டென்ட் பிடிக்கிறது அப்படின்னு இருக்குது. விஜய் வந்து என்னென்னா எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்குறாரு. இப்போ ஏற்கனவே வந்து சர்ச்சுக்கு போயிருக்கிறான், கோயிலுக்கு போயிருக்கிறான், மசூதிக்கு போயிருக்கிறான், தர்காவுக்கு போயிருக்கான், அது ரைட்டியா எல்லாம் விட்டுரு. இப்போயே எல்லாம் பின்னாடி கேமராவோடையே ஓடுறீங்க, மோடி மாதிரியே ஆகிட்டீங்களே. அப்போ என்னன்னா அந்த கண்டென்ட்டு கூட இருக்கிற ஆட்கள் வந்து சொல்கிறது கண்டென்ட்டுக்கான காரணம் இருக்கும் இல்லையா சார்? அதான் ஒரே காரணம்தான். எல்லா தரப்பையும் நாங்கள் பிடிச்சி இழுக்கிறோம் பாருங்கள், எல்லா தரப்பையும் நாங்கள் பிடிச்சி இழுக்கிறோம் பாருங்கன்னு. மற்றபடி இந்த கோயில் சர்ச்சைங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை. திருப்பதி கணேசா திரும்பி போகணுன்னு அந்த காலத்திலேயே சிவாஜி கணேசனை சொன்னது உண்டு. திமுகவில் தான் இருந்தார் ஆரம்பத்தில். அப்போ அந்த திமுக காரங்கெல்லாம் பேர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே குலன்னு அது தேவன்னு அண்ணா வச்சு இது பண்ணியிருந்தா கூட திருமுருகனுடைய வாக்கை கடவுள் மறுப்பு தான் அவங்க இருந்தாங்க. அப்போ திமுகவில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்துட்டார். உடனே அவருக்கு எதிராக கிளம்பிட்டாங்க கட்சிக்காரங்களை, திருப்பதி கணேசா திரும்பி போகணும். அதுக்கப்புறம் தான் அவர் காங்கிரஸ் வர்றாரு. அதுமாதிரி எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அவர் தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்து இது பண்ணி வந்ததுக்கப்புறம் கூட கொல்லூர் மூகாம்பி கோயிலுக்கு போயிட்டு வராருன்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு, ஒரு தகவல். அது வெளியில் தெரியாமல் போயிட்டு வர்றாரு. இன்னொன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஒரு தடவை தான் போனால் பிரச்சனை வெளிப்படையாக தெரிஞ்சால் பிரச்சனை வந்துடுமேன்ட்டு கும்பகோணம் மகாமகத்துக்கு ஒரு அடையாளம் தெரியாமல் போயிட்டு வந்தாருன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இது மாதிரி பழைய தகவல்கள் பேசுகிறது இதெல்லாம். எம்ஜிஆர் தெரியாமல் போயிட்டு வருவாங்க சார், அதை தன்னை அடையாளப்படுத்திக்காம. அவருக்கு தெரியாமல் அவர் எப்படி போவோம், அவர் என்ன விஜயா, அவர் வந்து தன்னை மறைத்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் விஜய் என்ன இருக்காருன்னா அவர் ஜெயலலிதா பாணியில் இருக்கிறார். டக்கு டக்குன்னு வெளிப்படையாக இந்த கோயில் போகிறது அந்த கோயில் போகிறது அது இது அப்படின்ட்டு. ஜெயலலிதானோட அந்த மகன் தான் நினைப்பு வருது. நான் ஏற்கனவே இருக்க கரூர் 41 பலி ஆயிடுச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் இனிமையாவது கவனமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு விஷயம் அதில் விஜய் இதில் இல்லை. இன்னொரு இது என்னென்னா, இவர் இந்த பெரியார்னு தலைப்பில் சேர்த்துருக்கீங்களே, அதுக்காக சொல்கிறேன். பெரியார் வந்து எந்த ஒரு பொறுப்பு இருந்த பொறுப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் ஏதோ பல சாதனையை படைத்தார். ஒன்று அதுக்காக இவர் வந்து முதலமைச்சர் ஆக வேணாம்னு சொல்லவில்லை, தாராளமாக ஆகிட்டு போட்டோம், அது நம்ம சொல்லலை. ஏன்னா இவர் தான் சொல்லிட்டார்ல, நாங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர மற்றதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. இவர் முக்கியமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெண்கள் மீது மரியாதை கொடுக்க வேண்டியது. இத்தனை வருஷம் இருந்த மனைவியை வந்து பார்த்தா ஒருத்து இல்லைன்னு சொல்கிறது. இவங்களுடைய தொண்டர்கள் வந்து பார்த்தா பெண்கள் வந்து பார்த்தா நாங்கள் அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்கிறது. இதை கண்டிக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பின்னாடியே உடையாடுறவங்கள கண்டிக்காதது. பெரியாருடைய போராட்டங்களால் சட்டமே மாறினது உண்டு, பலவித அரசியல் மாற்றங்கள் வந்தது உண்டு. ஆனால் அவருடைய போராட்டத்தில் ஒரு ஒழுக்கமின்மை இருந்ததே கிடையாது. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவருடைய போராட்டத்துக்கு முன்னாடியே வந்து அதை கலந்து கொள்ள தோன்றிய தொண்டர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டு விருப்பம் உள்ள வாங்க சொல்லி அவங்களுக்கு சொல்கிறது என்ன, காவல்துறையினர் வந்து அடித்தாங்கன்னா கையை முன்னாடி கட்டிட்டு முதுவை காட்டு, திருப்பி அடிக்கக்கூடாது. இது வந்து அந்த இதில் நோட்டீஸ்லேயே போட்டு கொடுப்பாங்க, அந்த கட்டளை அது. கையை கூட உங்களுக்கு கொடுங்க, ஏன்னா இவனுக்கும் மற்றெல்லாம் படக்கூடாது, தவிர போலீஸையும் இது பண்ணக்கூடாது, மக்களுக்கான போராட்டம் தான் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த அளவுக்குலாம் நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் பின்னாடியே வந்து 2 வீலரில் வந்துட்டு ஏன்டா நீங்களும் அடிப்படை சாவுறீங்க, ஏன் அது மாதிரி சாவுற, இது மாதிரி பின்னாடி வராத. இது ஒரு பெரிய தான் திரையில் பெருசாக மூஞ்சியை பார்க்குற, டிவியில் பார்க்குறீங்களா, அது எதுவும் போதும். இந்த பக்கம் வந்தோன்னா கையை கட்டினா பார்த்துட்டு போகணுன்னு சொல்லி ஒரு அடிப்படையான ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இப்போ முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவில் நிறையா வருது, தளபதி நீங்கள் ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு கையெல்லாம் காட்டிக்கிட்டு தான் தற்கொலை பண்ணிக்குவாங்களாம். அதுமாதிரி இன்னொரு பொம்பளை சொல்லுது வந்து என் பொண்ணையும் கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். சரி, இது நாய் சாவுது, அதை விடுங்க. இன்னும் அது குழந்தையாக இருந்தால் கூட இன்னொரு உயிரை பறிப்பதற்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டவங்களுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு வாயை திறக்கலை. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு, அந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறது. இது எவ்வளோ பெரிய சமுதாய சீர்கேடு மட்டும் இல்லைங்க, அடுத்த சந்ததி இதற்கான மிகப்பெரிய ஆபத்து விஜய்.
இப்போ 2031 இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு. சார் இப்போ இதுவரை இருந்த தலைவர்கள் எல்லாமே நீங்க குறிப்பிடுற மாதிரி எம்ஜிஆரோ அல்லது வந்து சிவாஜி கணேசன் விஷயத்துல எல்லாத்தையும் இந்த வரலாற்று பூர்வமா சொல்றீங்க இல்லையா, இவங்க யாரும் தங்களை வெளிப்படையாக இப்படி காட்டிக்கல. ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ இந்த ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுப்பதற்கான விஷயம் பின்னணியாக வாக்கு வங்கி அரசியல் தான் இருக்குதா, அல்லது நான் வெளிப்படையானவன் எந்த மொழியும் மறைவும் என்னிடம் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தமாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்லை, இதில் வெளிப்படையானவராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் தான் நான் சொன்னேன், முழுக்க எனக்கு தெரியாது அதை பற்றி. அதாவது முதல் விஷயம், தேவாலயத்தில் வந்து சாதாரணமாக நடந்து போகவும் மண்டி போட்டு போனார், ரைட்டு, அவரோட உரிமை. ஆனால் திருச்செந்தூர் போனப்போ மட்டும் ஏன் அழகு குத்தலை? அங்கே மட்டும் ஏன் சும்மா கும்பிட்டு வந்தார்? வேல் வச்சிருந்தார் இல்லையா சார்? வேலு வச்சிருக்கிறது மண்டி போட்டு கஷ்டப்படுறது ஒன்றாங்க. அப்புறம் சம்ஹார யாகம் நடத்தியிருக்கிறாருன்னு சொன்னாங்களே. தன்னை வருத்தி கொண்டது வந்து தேவாலயத்தில் தான். அங்கே போய் தன்னை வருத்திக்கலையே ஏன்? அப்போ இந்து மதம்னா கேவலம்னு நினைக்கிறாரா? அது எப்படி நியாயம்? அது ஒன்று. இன்னொன்று, இவர் போனது மாதா கோயில் ஆலயம். அப்போ இவர் காத்தலிக்கா? அவர் ஏன் பிராஸ்டன்ட் ஆலயத்துக்கு போகல? இப்படிலாம் கூட வரலாம் கேள்விகள். அதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்க என்ன அரசியலுங்கிற. ஏன்னா எனக்கு வந்து அந்த மத புரிதல் கிடையாது. எனக்கு அதுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாருன்றீங்களா? ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிரிவினை. சின்ன வயசுலேருந்து நான் வந்து கேத்தலிக் போனேன், அதுக்கு தான் போவேன் மாதா கோயிலாம். மாதாவையும் சேர்த்து வணங்குபவர்கள் கத்தோலிக்கர்கள். பிராஸ்டன்ட்டுங்கிறவங்க வந்து இயேசுவை மட்டும் வணங்குகிறவர்கள். அப்போ இவர் வந்து அந்த இயேசுவை மட்டும் வழங்கக்கூடிய பிரிவு எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறாரா? ஏன் அங்கே போகலை? இல்லை இங்கே மட்டும் மண்டி போட்டு தன்னை வருத்தி கொண்டவர். அதில் இன்னொன்று வேற சொல்கிறாங்க, ஒருத்தன் அந்த இந்த மண்டி போட்டு போனார்ல, அதில் வந்து முட்டிக்காலில் ஒரு ரவுண்டு போட்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் பண்ண போகிறான். என்னன்னா அந்த முட்டிக்கால்கிட்ட ஏதோ ஒரு இது வச்ச மாதிரி இருக்குது, ஒரு பேடு வச்ச மாதிரி இருக்குது. அது என்னடா எந்த அளவுக்கு அது உண்மை பொய்யில தெரியல. பேண்ட் போட்டுட்டு அப்படியே இறங்குறாரு. இல்லை, ஆனால் தெரியுது அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் விலகு. அது உண்மையிலேயே பேடா இல்லை பேண்ட்டோட மடிப்பா அது தெரியல. ஆனால் பொதுவாக ஒரு கேள்வி வருது இல்லை, இங்கே போய் தன்னை வருத்தி கொண்டவர் அங்கே ரொம்ப எளிதாக வந்து வேலை வச்சுட்டார் அப்படின்னா அப்போ வந்து அது என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அப்போ விஜய் இந்த சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனது, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது, அல்லது கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போனது, இது எல்லாமே அவருக்கு நெகட்டிவ் ஷேடோ உருவாக்கி இருக்குதா அல்லது பாசிட்டிவ் ஷேடோ உருவாக்கி இருக்குதா? இல்லை, அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட அது வந்து அவர் என்ன பண்ணாலும் பாசிட்டிவ் ஷேடோ தாங்க. பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியா இப்போ வந்து என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமணர்கள் குறைவு, அதனால அந்த கோயிலுக்கு அவர் போகலை. ஏன்னா சமணம் நம்ம தான் இருக்கிறாங்க மொத்த மக்கள். ஆனால் கோயிலெலாம் இருக்குது, சமணர் கோயில். ஒருவேளை அங்கே போயிருந்தால் அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அவருடைய இதுக்கு வந்து அவர் தும்முனாலும் இருமுனாலும் அவர் பாசிட்டிவ் தான் அவருக்கு. ஒரு படத்தில் கவுண்டபிள் சொல்ல மாட்டான், உனக்கு யோகம், நீ என்ன பண்ணாலும் கிளிக் ஆகுதுங்கிறால அந்த யோகத்தில் இருக்கிறாரு தலைவர். அதனால் எல்லாமே கண்டென்ட் தான். கூட இருக்கிற ஆட்கள் சொல்றதில்ல, நடக்கிறது, பேசுறது, போகிறது, வர்றது எல்லாமே எதுவுமே வந்து இதில். இந்த நேரத்தில் இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவர் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. இந்த 2 மணி நேரம் வந்து திடீர்னு தேர்தல் அன்னைக்கு தானே அவர்களுக்கு கடிதம் கொடுத்தது. அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவாற்றல் பாருங்க. இப்போ தேர்தல் இன்னைக்குன்னா அவன் 60 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே தலையை கொடுத்துட்டு 1008 வேலை பார்க்குறான். எக்ஸ்ட்ரா 2 மணி நேரங்கிறத அன்றைக்கி மதியானம் லெட்டர் கொடுக்குறாராம். அது எப்படி அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் செய்ய முடியுமா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு ஒன்று. ஆனால் ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு இதை கூட அவர் செய்யலாம். அடுத்த தேர்தலையாவது ஒரு 3 நாள் 4 நாள் நடத்துங்க தேர்தலையே. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று மாதிரி சொல்றீங்க. அப்படி இல்லை, கண்டினியூஸா காலையில வாக்குச்சாவடி திறந்துடணும், சாயங்காலம் மூடிடணும். போலீஸ் ஸ்டேஷன், மருத்துவமனைலாம் 24 ஹவர்ஸ் திறந்து இருக்குல்ல, சிஸ்டர் மாற்றி ஆள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளை போடுங்க பூத்தில். ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, 1 மாதம் வந்து தொடர்ந்து போட்டு போடலாம் அந்தந்த ஏரியாவில். அது எந்த அளவுக்கு தெரியல எனக்கு. ஆனால் உண்மையாகவே எஸ்தோனியான்னு ஒரு ஐரோப்பிய நாட்டில் இது உண்டு. எப்படின்னா, தேர்தல்னு ஒரு தேதியை நிர்ணயிச்சுட்டு அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் வந்து இணையம் மூலமாக வாக்களிக்கலாம். தவிர எத்தனை முறை வேணுமானும் வாக்களிக்கலாம். ஆனால் கடைசியாக நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்களோ அதை மட்டும் அவன் எடுத்துக்குவான். ஒரு கட்சிக்கு போட்டிருக்கீங்க, அப்புறம் அது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி மறுநாள் வேறு கட்சிக்கு போட்டிங்கன்னா அந்த கடைசியாக போட்ட வாக்கு. இதை தவிர கடைசி நாள் வந்து வாக்கு சீட்டுக்கான முறையங்க இருக்கும். அன்னைக்கு போய் போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட வாக்கெல்லாம் போயிடும். ஆக தேர்தல் முறைகேடெல்லாம் நடக்காது. ட்விட்டர், யூடியூப் போல் மாதிரியே நடத்திடலாமே சார். ஒரு தடவை ஒருத்தவங்க தான் போட முடியும், எப்போ வேணா போட்டு நடத்தலாம். வாக்கு எண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உடனே ரிசல்ட் தெரிஞ்சு உடனே அதை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பேசிருக்கிறோம், ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில் ஒருத்தர் மட்டும் ஓட்டு போட்டாலே அந்த ஓட்டு வாங்கினர் வெற்றின்னு இருக்குல்ல, அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கலாம். இந்த மாதிரி தேர்தல் சீர்திருத்தத்துக்கு திடீர்னு 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்தல் அன்னைக்கு சொல்கிறதுக்கு பதிலாக இது தேர்தல் சீர்திருத்தம் அவசியமானதுக்கு அவர் கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும்.
பேசலாம். சோமு சார். இது ஆம் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட சம அளவில் கொடுத்துருக்குறாங்க. 42 அப்புறம் 41.5 அப்படின்னு. இதை தாண்டினா உண்மையிலே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த மக்களை பாதிக்கக்கூடிய மத பிரச்சனை இருக்குல்ல, அதில் கவனம் செலுத்த வேண்டியதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல்னு சொல்லுவோம். ஆன்மீக அரசியல்லாம் சண்டை போடுறத சொல்லவில்லை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது. உதாரணமாக திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டியனோட தாக்கப்பட்டதாக இருக்கட்டும், இந்த புதுசாக எஃப்சிஆர்ஏ வருது, இது சம்மந்தம் இதில் கருத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறது தான் உண்மையான. அதை நோக்கி இவர் போகிற மாதிரி தெரியல. எல்லா இடத்துலையும் மும்மதமும் சம்மதம், ஏன்னா அதுதான் மெஜாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற இதில். இல்லை இன்னொரு திரைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா மதத்தை வெளிப்படுத்தாத தன்மை உண்டு. இப்போ அமீர் நாசர் மாதிரி சில பேர் வெளிப்படையாக இது பண்ணுறாங்க. ஆனால் பல பேர் இப்போ விஜய் உட்பட பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினத்தவர்கிட்ட அந்த ஒரு அச்சம் இருக்குது. நம்ம பேரை போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாறணும் ஒன்று. இன்னொன்று, யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து பார்த்தா ஒரு பொதுவானவராக காட்டிக்கிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் ஜாதிக்காரன் ஏன் மதத்துக்காரனை பிடிச்சி இழுக்கிறன்ட்டு வர்றான். அவன் ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாருடைய ஆதரவும் தேவை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு அடையாளம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு இது இருக்குது. விஜய் இதெல்லாம் தாண்டி அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்ம நினைக்கிறோம்.